இந்த வருடத்தின் முதல் 9 மாதங்களில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 1/3 பங்கினர் போலீசார் என்பது தெரியவந்துள்ளது. உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் 1/4 பங்கிற்கும் அதிகமானோர் போலீசார். ஜனவரி 1 முதல் செப்டம்பர் 30, 2025 வரை நடத்தப்பட்ட 94 தேடுதல் நடவடிக்கைகளில் 63 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் 94 தேடுதல் நடவடிக்கைகளில் 37 நடவடிக்கைகள் தோல்வியடைந்தவையாக அமைந்தது எனவும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு கூறுகிறது. கைது செய்யப்பட்ட 63 சந்தேக நபர்களில் 20 பேர் போலீஸைச் சேர்ந்தவர்களாவர். இரண்டாவது அதிக எண்ணிக்கையில் கைதானவர்கள் நீதி அமைச்சோடு தொடர்புடைய அதிகாரிகள் எனவும் அவர்களது எண்ணிக்கை 9 எனவும் தெரியவந்துள்ளது. அதே காலகட்டத்தில் கமநல அபிவிருத்தி திணைக்களத்தைச் சேர்ந்த 4 அதிகாரிகளும் 6 பொதுமகன்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜனவரி 1 முதல் செப்டம்பர் 30, 2025 வரை பெறப்பட்ட அனைத்து முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 5776 என லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இவற்றில் 365 முறைப்பாடுகளை விசாரிக்க உத்தரவிடப்பட்டதோடு 1569 முறைப்பாடுகள் போதுமான ஆதாரங்கள் இல்லாததாலும் சட்டத்திற்கு பொருத்தமற்றதாக காணப்பட்டதாலும் விசாரிக்கப்பட தேவையில்லை என உத்தரவிடப்பட்டுள்ளது. மீதமுள்ள முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 1711 ஆகும். இதே காலகட்டத்தில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு உயர்நீதிமன்றத்தில் 71 வழக்குகளை தாக்கல் செய்துள்ளது. அந்த வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் எண்ணிக்கை 86. இவற்றில் 25 பேர் போலீஸ் அதிகாரிகள். செப்டம்பர் 30, 2025 தரவுகளுக்கு அமைய நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கை 276 என லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. நீதவான் நீதிமன்றத்தில் 20 வழக்குகளும் உயர்நீதிமன்றத்தில் 255 வழக்குகளும் மற்றும் 3 உறுப்பினர்களை கொண்ட உயர்நீதிமன்றத்தில் 1 வழக்கும் நிலுவையில் உள்ளது.